வடசென்னையில் நடைபெற்ற மிட்டாய் வியாபாரிகள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் சங்கத்தில் இருந்து நீக்கப்பட்டவர்களில் உள்ளே நுழைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட 14 பேரை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். சென்னை தண்டையார்பேட்டை வீராகுட்டி தெருவில் அமைந்துள்ள வடசென்னை வியாபாரிகள் சங்க அலுவலகத்தில் வடசென்னை மிட்டாய் வியாபாரிகள் சங்கத்தின் 18வது பொதுக்குழு கூட்டம் சங்கத்தின் தலைவர் கணேசன் தலைமையிலும் சுப்பையா முன்னிலையிலும் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுச் செயலாளர் ராமச்சந்திரன், ராபர்ட் கருணாநிதி, ராமச்சந்திரன், சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சங்க வளர்ச்சி பற்றி ஆலோசித்து தீர்மானங்கள் நிறைவேற்றினர். இந்நிலையில் தண்டையார்பேட்டை காவல் நிலையத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு கொடுத்தவர்களையும் சங்கத்தை பற்றி அவதூறு பரப்பியவர்களையும் சங்கத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சங்கத்தில் இருந்து நீக்கப்பட்ட 14 பேர் வந்து தகராறில் ஈடுபட்டனர். அப்போது தண்டையார்பேட்டை உதவி ஆணையர் சதாசிவம் மற்றும் ஆய்வாளர் தலைமையிலான காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து வைத்து ஒரு தரப்பினரை அனுப்பி வைத்த பின்னர் மிட்டாய் வியாபாரிகள் சங்கத்தின் 18வது பொதுக்குழு கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. சங்க வளர்ச்சியில பங்கு எடுக்காம எங்களுக்கு தர வேண்டிய பாக்கியோட நின்று அவங்களும் குரல் கொடுத்தாங்க. அது சங்கத்துக்கு விரோதமான செயலா நாங்க அதை எடுத்துக்கிட்டோம். சிறு சேமிப்பு மூலமா நாங்க ஒரு சில சீட்டு நடவடிக்கைகள் வாங்குவோம். அது ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் மாதிரி நாங்க ஒரு 10 பேர், இவர் ஒரு 10 பேர் இந்த மாதிரி வாங்கி தான் இந்த பண்டை உருவாக்குவோம். இது எல்லா சங்கத்திலையும் இருக்கு. அதைத்தான் நாங்களும் நடைமுறைப்படுத்தணும். அதுல அவர் வசூல் பண்ண பணத்தை அவர் எங்கிட்ட முறையா ஒப்படைக்கல. அப்போ நாங்க அதை கேட்கும்போது இவங்க எல்லாம் அதுல டீல் வச்சுக்கிட்டு ஒருத்தனையா நின்றுட்டு சங்கத்துக்குள்ள விரோதமா போஸ்டர் அடிக்கிறது, ஒட்டுறது, பதிவுத்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால அது சங்கத்துக்கு விரோதமான செயல்னு எடுத்து நாங்க அவங்க நீக்கி வச்சிருக்கோம். ஆத்தூர் மாவட்ட